அதிமுக என்னும் கப்பலில் இருந்த 2 கேப்டன்களில் ஒரு கேப்டனை கழற்றிவிட்டு பல மாதங்கள் ஆகிறது. ஒற்றை தலைமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் கட்சி கப்பல் கத்தி கப்பலாய் தடுமாறினாலும் பயணம் சுமூகமாகவே செல்கிறது. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் இணைந்ததில் இருந்து பரபரப்பு குறையாமலே இருந்து வருகிறது. பழைய பள்ளி மாணவர்கள் மீண்டும் சேர்ந்ததைப் போல அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த திருமண நிகழ்ச்சி. ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தின் மகனுக்கும் இன்று திருமண நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஓபிஎஸ் ஆதரவாளரான வைத்தியலிங்கத்தின் இல்ல திருமண விழாவில் டிடிவி தினகரன் நிச்சயம் கலந்து கொள்வார் என அனைவருமே தயார் நிலையில் இருந்தனர். அப்போது சொன்ன நேரத்தில் கச்சிதமாக வந்த டிடிவி தினகரன் மணமக்களை காட்டிலும் முதலில் பார்த்து சிரித்தது பன்னீர்செல்வத்தை பார்த்துதான். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுட்டு தெரியுறேன். நீங்க நம்ம கடலை மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம். அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. முன்னொரு காலத்தில் இருவேறு துருவங்களாக நின்ற டிடிவி மற்றும் பன்னீர்செல்வம் தற்போது நண்பர்களாக சேர்ந்து மணமக்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிந்தனர். கல்யாண வீட்டையே கட்சி மீட்டிங்காக மாற்றிய வைத்தியலிங்கம் இருவரையும் வானளவு புகழ்ந்து சேர்த்து வைத்தார். பின்னர் பேசிய பன்னீர்செல்வம் அதிமுகவின் தூய தொண்டர்களின் எண்ணமே கட்சி மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் என கூறினார். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தஞ்சையிலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது அது முழுமையான வெற்றி அடையும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு இங்கு முன்னின்ற திருமணத்தை முன்னிறுத்திருக்கின்ற அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி சார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உள்ளபடியே நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதே போல புரட்சி தலைவரால் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவில் வளர்க்கப்பட்ட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று அரசியல் களத்தில் விளையாடுகின்ற பொழுது நம்மளை எதிர்த்து நின்று விளையாடுகின்ற தகுதி தமிழகத்தில் உள்ள அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியலிலே யாருக்கும் இல்லை என்ற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். முன்னதாக பேசிய டிடிவி தினகரன் சிலரது பேராசையாலேயே 6 ஆண்டுகளுக்கு முன்பு அமமுக தொடங்கப்பட்டதாக கூறினார். இந்த பேராசை என குறிப்பிட்டதில் இருந்தே எங்கே தன்னை தான் சொல்கிறாரோ என திருவென முடித்துக் கொண்டிருந்தார் ஓபிஎஸ். 6 ஆண்டுகளுக்கு முன்பே சிலரின் சுயநல போக்கால் ஆதிக்க மனப்பான்மையால் பேராசையால் அம்மாவின் இயக்கத்தை விட்டு கனத்த இதயத்தோடு நாங்கள் பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டோம். தொண்டர்கள்தான் ஆணிவேர் அச்சாணி என ஏகத்துக்கும் பேசிய ஓபிஎஸ் எல்லா கோட்டையும் அழித்துவிட்டு மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்றே முடிவெடுத்ததாக தெரிகிறது. அதாவது மீண்டும் அதிமுக அஸ்திவாரத்தை அசைத்து பார்ப்பதற்கு 2ஆம் கட்ட திட்டத்தை போட்டதாக கூறப்படுகிறது. அரசியலில் ஓரம் கட்டப்பட்ட இந்த இருபெரும் தலைவர்களின் சந்திப்புகளால் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.